ஹலோ கைஸ், என்னது நெல்சன் அவரு மறுபடியும் தலைவர் வச்சு மூணாவது வாட்டி படம் எடுக்க போறாரா? எஸ் 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 தலைவரை வச்சு மட்டும் இல்ல, தமிழ் சினிமால தலைவருக்கு ஈக்குவலா இருக்கிற உலகநாயகன் கமல்ஹாசன் அவரு இந்த படத்துல இருக்காரு. இவங்க ரெண்டு பேர்த்தையும் வச்சு நம்ம நெல்சன் தான் இந்த படத்தை எடுக்க போறாரு. இதை பத்தி நேத்தே அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் சொல்லிட்டாங்க. இன்னைக்கு இந்த படத்தோட ப்ரோமோ ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ப்ரோமோ பாத்தீங்கன்னா நெல்சன் அவர் படத்துல இருந்து ரிலீஸ் ஆகிற ப்ரோமோ நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம். ஸோ அந்த சாயல் தான் இந்த ப்ரோமோ இருக்கு. ப்ரோமோ வந்து ரெட்ரோ ஸ்வாக்ல செமையாவே காமிச்சிருக்காங்க. அதுல நம்ம தலைவரா இருக்கட்டும், கமலா அவர்களா இருக்கட்டும், ரெண்டு பேருமே அந்த ரெட்ரோ கெட்டப்ல ரொம்ப ஸ்டைலா கூலா இருக்காங்க. இந்த ப்ரோமோ கிளைமேக்ஸ்ல கமலோ ரஜினியோ யார் ஹீரோ அப்படின்னு கேட்கறதெல்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை. வேற லெவலா பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே இவங்க ரெண்டு பேருமே 20 படம் கிட்ட நடிச்சிருக்காங்க. பழைய படத்துல பாத்தீங்கன்னா இப்ப மறுபடியும் 47 வருஷம் கழிச்சு ரீயூனியன் பண்றதுனால தமிழ் சினிமால இந்த படத்து மேல ரொம்ப பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அதுக்கப்புறமா நெல்சன் பாத்தீங்கன்னா தலைவர் வச்சு இதோட 3வது படம் எடுக்க போறாரு. ஏற்கனவே ஜெயிலர் அப்படிங்கிற ஒரு படத்தை எடுத்து மிகப்பெரிய ஒரு ஹிட் கொடுத்திருக்காரு. அதுக்கு அடுத்து ஜெயிலர் 2 வர வரப்போகுது. அதுல என்ன சம்பவம் பண்ணி வச்சிருக்காரு என்னன்னு தெரியல. இப்ப என்னடானா மறுபடியும் நான் தலைவர் வச்சு படம் எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதுல என்ன குக் பண்ண போறாரு என்னன்னு தெரியல. கண்டிப்பா தரமா தான் இருக்கும், அது டவுட்டே இல்லை. கமல் அவரு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வாட்டி நெல்சன் டைரக்ஷன்ல நடிக்கிறாரு. ஸோ கண்டிப்பா இவங்க ரெண்டு பேர்த்தையும் வச்சு நெல்சன் அவரு பாத்தீங்கன்னா விருந்தே ரெடி பண்ணி நமக்கு தர போறாரு அப்படின்னு மட்டும் தெரியுது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கும் ராக் ஸ்டார் அனிருத் அவரு தான் மியூசிக் பண்ண போறாரு. அவரோட ரேஞ்சு பாத்தீங்கன்னா நாளுக்கு நாள் வேற லெவல்ல போயிட்டு இருக்காரு. தலைவன் எது தொட்டாலும் பிளாஸ்டா தான் இருக்கு. அந்த அளவுக்கு ஒவ்வொரு படத்திலும் தன்னோட ஹார்ட் ஒர்க்கை காமிச்சுக்கிட்டு இருக்காரு. அதுவும் தலைவர் படம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா கண்டிப்பா இறங்கி செய்வாரு. அதுக்கப்புறமா அந்த படத்துல இருந்து வந்த சில அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் போஸ்டரா இருக்கட்டு, இந்த ப்ரோமோ ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா ரெட்ரோ ஸ்டைல்ல தான் காமிச்சிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது இந்த படம் வந்து ரெட்ரோ டைம் லைன்ல நடக்கிற மாதிரியான ஒரு ஸ்டோரியா இருக்கலாம். அவ்வளவுதான் கைஸ் இந்த வீடியோ. இந்த படத்துல யார் ஹீரோ யார் வில்லனா நடிப்பாங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னோட இன்ஸ்டா ஐடி ஃபாலோ பண்ணாம இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க.